ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல டெய்லியும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஒவ்வொன்றும் அப்லோட் பண்றாங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல 100+ கண்டென்ட்ஸ் இருக்கு. இதுல பாதி சைக்காலஜிக்கல் கான்செப்ட், மீதி ட்ரேடிங் கான்செப்ட். ட்ரேடிங் கான்செப்ட் தெரிஞ்சு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தெரியலனா நீங்க கண்டிப்பா லாபம் பண்ண முடியாது. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட் யூடியூப்ல நம்ம சேனல்ல மட்டும்தான் ஒரு கோர்ஸா தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் சாப்டர் 1ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. அதர்வைஸ் பாஸ் பண்ணிட்டு சேனலுக்குள்ள போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இது ரேண்டமா நீங்க பாக்குற லேர்னிங் கிளாஸ் கிடையாது. இது ஒரு டெடிகேட்டடான கோர்ஸ். ஸோ இதுக்கு நீங்க வேல்யூ கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூவும் ஷேர் மார்க்கெட்ல அதிகரிக்கும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு 50வது சாப்டர் வந்துட்டோம். இந்த 50வது சாப்டர்ல நம்ம ஐபிஓ ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஐபிஓனா என்னன்னு பார்க்க போறது கிடையாது. ஐபிஓ ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த மார்க்கெட்ல யாரெல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? யார் எடுத்தாலும் ஒவ்வொரு வகையான ட்ரேட் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது டே ட்ரேடர் இருக்காரு. இவர் இன்ட்ராடே ட்ரேடர்னு சொல்லுவோம். F&O ட்ரேடர் இருக்காங்க. பிடிஎஸ்டி ட்ரேடர், பை டுடே செல் டுமாரோ, அவங்களும் இருப்பாங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ், எக்ஸாக்ட்லா நான்லாம் ஸ்விங் ட்ரேடர் தான். அண்ட் டெலிவரி ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இதுல ஒரு வகை தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடர். இந்த ட்ரேடர்லயும் சில மெத்தட் இருக்கு. சரியா? ஒருத்தங்க ரிசல்ட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது நியூஸஸ் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில இவங்க ஐபிஓ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இது டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்த வீடியோ, அந்த பேசிக்ல வந்த வீடியோ ஐபிஓனா என்ன, அப்புறம் எத்தனை வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஐபிஓ எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முதலீடு இருந்தா நல்லா பண்ணலாமேன்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது அவங்க பேங்க்ல வாங்கினா கடன் கொடுக்கணும். ஸோ கடன் இல்லாம முதலீடு திரட்டுறதுக்கான ஒரு இடமா தான் ஷேர் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதுல செபி அமைப்பு எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணி பிசினஸ் நல்லா போகுதா, ப்ராஃபிட்டபிளா போகுதா அப்படின்னு பார்த்து, ஓகேப்பா உன்னுடைய பிசினஸ்க்கு ஒரு பங்குடைய விலை இவ்வளோன்னு வச்சு இத்தனை ஷேர் நீங்க வெளியிடலாம் அப்படிவாங்க. ஸோ அவரு அதை அப்படியே வெளியிட முடியாது. பேங்க் மூலமாவோ இல்ல அதர் இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ அதை பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லிஸ்ட் பண்ணும்போது முதல்ல இந்த ஷேர் வரக்கூடிய ஏரியா பிரைமரி மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வாங்க முடியாது. இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் கான் பை. ஓகே, இதுல எப்படி பார்க்கணும்னா ஒவ்வொரு லாட்டா தான் வரும். அந்த லாட்ல 10 ஷேர் 20 ஷேர்ன்ற மாதிரியான ஒவ்வொரு அடுக்கா வச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு எத்தனை லாட் வேணுமோ, சில லாட் 15,000, 50,000, 1,00,000 அப்படி கூட போகும். ஸோ அந்த மாதிரி நீங்க லாட் பேசிஸ்ல அப்ளை பண்ணுவீங்க. உடனே கைக்கு கிடையாது. தேதி கொடுப்பாங்க. ஒரு வாரம் டைம் இருக்கும். அதுல நீங்க போய் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பணத்தை செலுத்தி தான் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ 1 கோடி பேர் விண்ணப்பிக்கிறாங்கன்னா விண்ணப்பிக்கலாம் தாராளமா. ஒரு பேன் கார்டுக்கு ஒருத்தவங்க சொல்லி எவ்வளவு வேணா விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த விண்ணப்பங்கள்ல இருந்து ரேண்டமா அலாட் பண்ணப்படும். ஏதோ ஒரு அல்கோரிதம் பேஸ் பண்ணி அலாட் பண்றாங்க. அப்படி அலாட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காம போனாலும் போகும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு பணம் உங்க அக்கௌண்ட்ல ஷேர் வரும். கிடைக்கல அப்படின்னா அந்த ஐபிஓ மணி அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, இதுதான் செகண்டரி மார்க்கெட். இந்த செகண்டரி மார்க்கெட்ல ஒரு ஷேரும் வாங்கலாம், 2 ஷேரும் வாங்கலாம், 100 ஷேரும் வாங்கலாம், 1,00,000 ஷேரும் வாங்கலாம். பட் இந்த பிரைமரி மார்க்கெட்ல லாட் பேஸ் பண்ணி வாங்குறோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, பிரைஸ் பேண்ட்ல தான் இருக்கும். 200 ரூபாயில இருந்து 230 ரூபாய், 300 இருந்து 320 ரூபாய், 1000 இருந்து 1100, இந்த மாதிரி ஐபிஓ பிரைஸ் பேண்ட் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஷேருக்கு பொறுத்த வரைக்கும் மாறும். ஓகே, இந்த ஐபிஓ பேண்ட் பிரைஸ் ஒன்னு இருக்கு இல்லைங்களா, இதுல எப்படி லாபம் வரும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நிறைய ஐபிஓ வரும்போது பாத்தீங்கன்னா ஹைப் இருக்கும். ஐபிஓ ஹைப்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஷேர் அப்படின்னா ஐயோ நல்லா போகும் போகும் போகும்னு சொல்லி மக்கள்கிட்டயே பேசும் பொருளாக்கி அதில் நிறைய பேர் முதலீடு பண்ணுவாங்க. 100 பங்கு இருக்கிற இடத்துல ஒரு 1000 பேர் விண்ணப்பிப்பாங்க. ஸோ அப்போ ஓவர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகரிக்கும் போது லிஸ்டிங் அன்னைக்கு பயங்கரமா லிஸ்ட் ஆகும். அதாவது இன்னைக்கு ஒரு எல்ஐசி ஷேர்ஸ் லிஸ்ட் ஆச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க மோனோபாலி ஷேர்னு சொன்னாங்க, பெரிய கம்பெனி சொன்னாங்க, ரொம்ப வருஷமா இருக்க கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ அப்போ லிஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ஹைப்ல இருந்ததுனால நல்ல ஒரு லிஸ்டிங் இருந்தது.
பட் அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து தலைகீழா மாறி அந்த ஷேர் கீழே போனதெல்லாம் வேற விஷயம். பட் இன்னும் சில ஷேர்ஸ் இருக்கு. லிஸ்ட் ஆகும்போதே 50%, 30%, லிஸ்ட் ஆன ஒரே வாரத்துல 80% கூட போகும். அது அந்த கம்பெனியை பொறுத்தது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஐபிஓல வந்து 1 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய ஐபிஓ லிஸ்டிங் அன்னைக்கே வந்து 20%, 30% லாபத்தோட லிஸ்டிங் ஆகும். நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் அந்த ஐபிஓவை. அந்த லிஸ்டிங் அன்னைக்கு 1,20,000 இருக்கும். ஸோ ஒரே நாள்ல இல்ல ஒரே ஐபிஓல உங்களுக்கு 20% லாபம் கிடைக்கும். மாசத்துக்கு எப்படியாவது 2, 3 ஐபிஓ வந்துகிட்டே இருக்கும். அதுல நல்ல ஐபிஓ பார்த்து நீங்க சூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் 20, 30% கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா கிடைக்கும். ஸோ இந்த பணத்தை வந்து நீங்க வேற ஸ்விங் ட்ரேடுக்கோ பொசிஷனலுக்கோ யூஸ் பண்ணாம ஐபிஓல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது ஐபிஓ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஓ வரும்போது கம்பெனியோடைய பேரு, வெப்சைட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கும். அதுல பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நிறுவனத்துல எவ்வளவு கடன் இருக்கு, ஃபியூச்சருக்கு அவங்களுடைய பிளான் என்ன, எல்லாமே அந்த ஐபிஓ அப்ளை பண்றீங்களா அந்த டீட்டெயில்ல வந்து இருக்கும். நீங்க நெட்ல தேடினாலே கிடைக்கும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். இல்லைன்னா இன்னொரு ஈஸியான ஐடியா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ரிசல்ட்டை காமிச்சு ஒரு கன்சல்டன்ட் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த நிறுவனம் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ஸ் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ ஒரே வாரத்துல 50% உயரும். ஐபிஓ வந்தோடனே நிக்காது. 20%, 30%, 50% மாதிரி போகும். ஸோ அப்படி போகும்போது உங்களுடைய பணம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ ட்ரேடர் மற்ற ஷேர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஐபிஓ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குவாங்க. இதோடைய நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்ப்போம். வாரன் பஃபட் ஐபிஓ வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஏன்னா தகுதி இல்லாத நிறைய நிறுவனங்கள்ல ஐபிஓ வந்து முதலீட்டு திரட்டிட்டு ஓடுறதே சில பேருடைய ஒரு குறிக்கோளா இருக்கும். எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு. அப்படி பார்க்கும்போது பேடிஎம்லாம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது கிரே மார்க்கெட் பிரைஸ் 1400 ரூபாய் இருந்ததுங்க. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு 400 ரூபாய்க்கு வந்தது. இப்போ திருப்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு, சாரி 3 4 ஞாபகம் இல்லை, பட் இந்த வருஷம் தான் ஐபிஓ பிரைஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ அப்போ என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் முதலீடு பண்ணவங்க எல்லாம் இத்தனை நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு லாட்ரி மாதிரி தான். கிடைச்சதுன்னா லாபம், லக்கு, செட்டில் அந்த மாதிரி இருக்கும். கிடைக்கலன்னா கொஞ்சம் நஷ்டம் வந்து நீ பாக்குற மாதிரி இருக்கும். பட் ஐபிஓ பேஸ்டு ட்ரேடிங் லாட்ரி டிக்கெட் தான். அது அடிச்சதுன்னா லாபம், இல்லைன்னா இது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரிஸ்க் இருக்கு. ரிவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷேரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேற லெவல் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அதை நீங்க எது கூடயும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. எந்த ட்ரேடிங்கும் அதுக்கு ஈடு ஆகாது. பட் மோசமா இருந்தது அப்படின்னா F&Oல கால் வாங்குற இடத்துல நீங்க புட் போட்ட மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ஐபிஓ ட்ரேடரை பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.